இட்லி, தோசை, பூரி, உளுந்த வடை, ஆப்பம், உப்புமா, ரசம், அப்பளம், புளிசோறு, தக்காளி சோறு அது இதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 33 ஃபுட் ஐட்டம்ஸ வெறும் ரூ. 100ல சாப்பிட்ட ஃபீல். கூடவே பழைய நினைவுகள், பிரியாணி மோகத்தில மறந்தே போன சில ருசி. இது எல்லாம் கிடைக்கும்னா நம்பி இருக்கவே மாட்டேன். இந்த புக்கு கையில கிடைக்கிற வரைக்கும். எழுத்தாளர் கவிஜி எழுதி மதுரை தமிழ்ச் சங்கத்தில அரங்கேற்றம் செய்யப்பட்ட நூல் தான் இந்த தட்டு நிலாக்கள். புக்க பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, புக்கோட ஆத்தர் பத்தி சில விஷயம். ஆசிரியர் குறிப்புன்னு சொல்வாங்கல்ல, அந்த மாதிரி. கதை, கவிதை, கட்டுரை, நாவல், நூல் விமர்சனம், சினிமா விமர்சனம், பாடல் விமர்சனம்னு இடைவிடாம எழுதி குவிக்கிற எழுத்தாளர் தான் கவிஜி. குவான்டிட்டி அப்படிங்கிறத தாண்டி குவாலிட்டி. ஒவ்வொரு எழுத்தும் வெட்டு 1 துண்டு 2 தான். கவிஜி டைம்ஸ் சேனலில் நிறைய புக்ஸ், சினிமா, கதை பற்றி பேசியிருப்பார். சரி, இப்போது தட்டு நிலாக்களுக்குள்ளே வரலாம். கடையிலிருந்து ஏதாச்சும் சாப்பிட வாங்கிட்டு வரும்போது சட்னியோ சாம்பாரோ அவங்க கட்டித்தர நூலை அவுக்கிறதுக்குள்ளே பொறுமையே இருக்காது. ஆனால் அந்த நிமிஷத்தை கூட அவ்வளோ அழகாக ரசித்து பசித்த நேரத்தில் பொட்டலம் கட்டப்பட்ட நூலை பிரிப்பதே விரல் செதுக்கும் வேலைதான். கண்கள் படபடக்க எச்சில் அடக்கி அது ஒரு 7 நொடி தச்சு வேலை அப்படின்னு எழுதியிருக்காரு. கத்திரிக்காயோட பெஸ்ட்டு வெர்ஷன் அது எண்ணெய் கத்திரிக்காயாக மாறும்போது தான் கிடைக்கும்னு நம்புகிறேன். நிறைய பேருக்கு பிடிச்ச அந்த எண்ணெய் கத்திரிக்காயை அது சாப்பிட்ற ஃபீலை, சாப்பிட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ற ஃபீலை இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. சுடுசோறும் எண்ணெய் கத்திரிக்காயும் சேர்கையில் கை தட்டில் பசியை புசிக்கும் ஒரு மாய பேயாக மாறும். மந்திர கோளுடன் மினுமினுக்கும் கத்திரிக்காயின் நீண்டு வளைந்து வழுக்கும் மென்தோல் பொன்தோல். மறுசோறு மத்தளம் அடிக்கும். வயிறு முட்டை தின்றுவிட்டு முகம் பூரிக்க பெருமூச்சு விட்டு பாட்டி திண்ணையில் அமர்கையில் வீதியே திருப்தியாக இருப்பது போல இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ யோசிச்சு பார்த்தா, ஆமாம், அதிகம் சாப்பிடாத நிறைய பேர் கூட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு மட்டும் மறுசோறு வாங்கியிருப்பாங்க அப்படின்னு தோன்றதுனால ஒவ்வொரு வரியும் கரெக்டுன்னு தோணுது. கில்லி படத்தில் த்ரிஷா ரொம்ப சீரியஸான சுச்சுவேஷனில் காரப்பொரி சாப்பிடணும் போல் இருக்குன்னு சொல்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். இப்போ யோசிச்சா அந்த காரப்பொரியோட நெடி இங்கே அடிக்குது. எப்படி தெரியுமா? பொரி தின்னும் வாய் பொரிக்குள் மாட்டிக்கொண்டிருக்கிறது எனலாம். பொரி சாப்பிடத் தொடங்கி காலியாகாமல் நிறுத்திய மனிதன் யார்? செய்யும் வேலை செய்தபடி இருக்க ஓர் அன்னிச்சை செயலைப் போல பொரியை அள்ளி அள்ளி வாயுக்குள் நிரப்புவது ஒருவித உடன் இயக்கம். யானை பசிக்கு சோளப்பொரி என்பது போல பொரி தின்னும் ஒவ்வொரு வயிறிலும் ஒரு யானை வாய் இருப்பதை உணர முடியும். இப்போ யோசிச்சு பார்த்தா ஆமாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா பொரி சாப்பிடும்போது மட்டும் அது டெம்ப்ட் பண்ணிகிட்டே இருக்கும் நம்மளை. அது வயிறு அடைச்சி ஃபீல் கொடுக்குற வரைக்கும் அந்த காரப்பொரி அப்படியே உள்ளே தானாக போய்க்கிட்டே இருக்கும்ல. அது கரெக்டு தான் அப்படின்னு தோணுது. அடுத்தது முக்குக்கு முக்கு கருப்பட்டி காப்பி, அந்த டீ, இந்த டீ, அப்படி இப்படின்னு பேக்கரி அதிகமாயிடுச்சு. திடீர்னு மழை வந்தா, மனசுக்கு தோணுனா, குட்டியாக பசிச்சா கடைக்கு போனோமா, 2 வடை வாங்கி சாப்பிட்டோமா, வந்தோமான்னு இருக்கிறது தானே உலக வழக்கம். ஆனால் மாஸ்டர் வடையை எண்ணெயில் போட்டு எடுக்கிறத கூட சில நொடி வாச காலத்தில் முகம் வீங்கிய கரண்டியில் முங்கி மீன் பிடிப்பது போல பிடிக்கையில் மாட்டிய அத்தனை வடைகளும் எண்ணெய் சொட்ட பார்த்தாலே புஜுக் புஜுக்கென்ற பரவசம்தான். உடை அணிந்த வடையை நறுக்கென்று கடிக்கையில் வாயோடு ஆவி பறக்கும். சூடாக இருந்தாலும் சுவை கூடும் சம்பவம் அது. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மிளகு என்று ஒவ்வொரு பூதமாய் வெளிவரும். என்ன ஒரு அரிய கண்டுபிடிப்பு என்று கூட தோன்றும்னு பேராவை படிச்சுட்டு ஒரு உளுந்த வடைக்கு இப்படி ஒரு எழுத்து வடிவம் இதுவரை படித்ததில்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்குது. கருவாட்டு குழம்பு பற்றி பேசும்போது வயிறு நிறைவதை வாயே உணருங்கிறாரு. கம்மஞ்சோத்தை பற்றி பேசும்போது குடித்து முடித்த பிறகு வயிறில் சிறு கிணறு உணர்ந்திருக்கிறேங்கிறாரு. வெண்டைக்காய்க்கு சுடுசோற்றில் எண்ணெய் சொட்டும் வெண்டைக்காய்களை அப்படியே போட்டு பிசைவதுதான் பசி ஏறிய பித்து நிலைக்கு 10 போடுதல்ங்கிறாரு. தக்காளி சோத்தை ஏழைகளின் பிரியாணிங்கிறாரு. அப்படியே கட்டுரை பணியாரத்துக்கு போகுது. பணியாரம் ஒரு ஆதி சிநேகம்னு ஆரம்பிக்குது. பணியாரத்தை பற்றின கட்டுரை. அதில் பணியார கல்லிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. பணியார கல்லே ஒருவித மயக்கத்தை உண்டு பண்ணும். பணியாரம் சுட்டு சுட்டு எண்ணெய் ஊறி போயிருக்கும் கருங்கல்லில் அதன் வடிவமே பேர் அழகுதான். சிறு சிறு குழிகளில் அடுத்தடுத்து சதுரம் செய்திருக்கும் கலை நுணுக்கம். கண்டுபிடித்தவனுக்கு பணியார மாலை போடலாம். அந்த வடை மாலைலாம் போடுவோம்ல, அந்த மாதிரி இந்த லைன் ரொம்ப ரசிக்க வச்சுது. பணியார மாலை போடலாம் அப்படின்னு.
பொது பொதுவென எடை இருந்தும் இல்லாத இலவம் பஞ்சை காற்றில் நிரப்பி உப்பி வைத்தது போல அது உணவு பதார்த்தங்களில் ஓர் ரகசிய சுவை என்றே தோன்ற வைக்கும்னு அவ்வளவு ஆழமா ருசியை ரசிக்கும்படியா எழுதியிருந்தாரு. ஒரு ஆப்பத்துக்கு 2 சுவை இருக்குன்னு இந்த கட்டுரை படிச்சதுக்கு அப்புறம் தான் யோசிச்சு பார்க்குறேன். ஆப்பத்தில் சுவை முன்னமே சொன்னது போல 2 வகையாக இருக்கும். ஒன்று சுற்றிலும் இருக்கும் மொறுமொறுப்பு, பொன்னிறத்தில் புறுபுறுக்க வைக்கும் நொறுநொறு சுவை. இன்னொன்று நடுவே அப்படியே உப்பி பூத்திருக்கும் வெண்ணிற நிலா. அந்த சென்டர்ல ஆப்பத்துக்கு சென்டர்ல பஃப்ன்னு உப்பி இருக்கிற பார்ட் இருக்குல்ல, அது வந்து வெண்ணிற நிலாவாம். ஆப்பம் ஆசைக்குள் அடங்காதுன்னு முடியுது அந்த பேராகிராஃப். உப்மா கன்டென்ட் வறட்சியா இருந்தப்போ, யாரோ ஒருத்தர் செஞ்ச சதியில தான் இந்த உப்மாவ ட்ரோல் பண்ணுறதே ஒரு கன்டென்ட் ஆயிருச்சோன்னு சம்டைம்ஸ் தோணும். எப்படி வந்து மேகி ஒரு 2 மினிட்ஸில் செஞ்சு முடிக்க முடியுமோ, அதே மாரி ஈஸியா செஞ்சு முடியிற ஒரு ரெசிபி தான் வந்து உப்மா. கூடவே ரொம்ப ஹெல்த்தியும் கூட, மேகி மாதிரியெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கிற உப்மா இந்த அளவுக்கு வெறுப்பு ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்ன ரீசன்லாம் தெரியல. அப்படிப்பட்ட அந்த உப்மாக்கு அவ்வளோ அழகா ரசனையா குடுத்துட்டே வந்தாரு கன்டென்ட்டு. ஃபைனலா அத முடிக்கும்போது, "உப்மா சுவை உப்மாவில் இல்லை, அதை கிளறும் கைகளில் தான் இருக்கிறது" அப்படின்னு சொல்லிட்டு, உப்மாவும் மும்மா போல தான்னு சொல்லி அதுக்கு ஒரு டைட்டில் குடுத்து முடிச்சிருந்தாரு. அது அவ்ளோ நல்லா இருந்துச்சு. நீயா நானால ஒரு ஷோல வந்து அந்த குட்டீஸோட லஞ்ச் பாக்ஸ் வச்சுட்டு ஒரு ஷோ பண்ணியிருந்தாங்க. அதில நெறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட குட்டீஸ்க்கு உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கா பேக் பண்ணி குடுத்துருந்தாங்க. அத பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இப்ப இப்போ இருக்க நெறைய குட்டீஸா இருக்கட்டும், இதுல ஏன் நெறைய பெரியவங்களுக்கு கூட ஃபேவரைட் வந்து பொட்டேட்டோ தான், உருளைக்கிழங்கு தான். இதை காணும் போதெல்லாம் உலகம் மட்டுமா உருண்டை, உள்ளே உருண்டு கொண்டிருக்கும் மானுட பசியும் உருண்டை என்றுதான் தோன்றும்னு, உலக உருண்டைய உருண்ட உருளைக்கிழங்கோட கம்பேர் பண்ணி எழுதியிருந்தது அவ்வளோ ரசிக்கும்படியா இருந்துச்சு. ரீசென்ட் டேஸில திடீர்னு ட்ரெண்டான இன்னொரு கன்டென்ட் ஒண்ணு இருக்கு. அதுதான் அந்த தோசை சைக்கோ சம்மந்தமானது. அதாவது ஒருத்தவங்க தோசை விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அத அவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த "ஆசையுறும் தோசை" அப்படிங்கிற டைட்டில்ல அந்த தோசைய பத்தி அவ்வளோ அழகா ரசிச்சு, தன் பால்ய கால தோசை நினைவுகள ஆசையோர எழுதியிருப்பாரு. அதுல வந்து "ஊத்தினதும் சொய்ங் என முறுக்கிக் கொண்டு நிற்கும் இந்த கால தோசை அல்ல அவைகள். ஒரு பக்கம் வேகவே நேரம் எடுக்கும் என் சொந்த கால தோசைகள்" அப்படின்னு சொல்லி அந்த கல் தோசைய பத்தி எழுதினது ரொம்ப ரசிக்கும்படியா இருந்துச்சு. த பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி. அதத்தான் தலைவர் தட்டு நிலாக்கள்னு சொல்றாரு. புக்கோட டைட்டிலும் அதுதான். அத சாப்பிடாதீங்க, இத சாப்பிடாதீங்கன்னு சொல்லி சொல்லி இப்ப ரீசென்ட்டா நெறைய இன்டர்வியூலலாம் பார்த்தா, இட்லியே சாப்பிடாதீங்கன்னு ஒரே போடா போட்டாங்க. எத தான் சாப்பிடுறதுன்னு தெரியல. ஆனா இங்க இட்லிக்கு 4 இட்லி போதும். நல்ல வகை சட்னியோடு சாம்பார் கொஞ்சம் இருந்து விட்டால், காலை உணவுக்கு உண்மையில் திடம் சேர்த்து விட்டீர்கள் என்றே அர்த்தம். ஆவியில் வெந்த உணவு, நம் ஆவி காக்கும் உணவு. கிட்டத்தில் தட்டில் கிடக்கும் நிலா என்று சாதாரண ருசிக்காரனையும் கவிதை ரசனைக்காரனாய் மாற்றிவிடும் அப்படின்னு சொல்லி, இட்லி ஒரு இட்லி சாப்பிட்ற ஒருத்தனை வந்து இந்த அளவுக்கு ஒரு இட்லிய நிலா மாதிரி ரசிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது வந்து, அந்த கட்டுரை படிக்க படிக்க அவ்வளோ ஆர்வமாவும், அழகாவும் இருந்துச்சு. இது மட்டும் இல்ல, இஞ்சி கூட்டு, கருவேப்பிலை துவையல் அது இதுன்னு பேசும்போது, அந்த உணவோட ரசனை, அதோட ருசிய நம்மளே ஃபீல் பண்ண வைக்கிறது, கூடவே அதோட மருத்துவ பலனையும் வந்து நெட்ல தேடின மாரி சொல்லாம, பொட்டில அடிச்ச மாரி சொல்லியிருக்கிறது வந்து அவ்ளோ அருமையா இருந்துச்சு. ஒரு புக்கு படிக்கிறோம் அப்படிங்கிற மாரி ஃபீல் இல்லாம, அ நம்ம ரசிச்சு, ருசிச்சு, நம்ம சாப்பிட்ட ஃபுட்ஸ பத்தி திரும்ப ரீகால் பண்ற மாதிரி, அத நெனச்சு பார்த்துட்டு, ச்சே இப்ப இத செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்லன்னு தோண வைக்கிற மாதிரியா இருந்துச்சு அந்த புக் படிக்கும்போது. நீங்க ஃபுட் லவரா இருந்தா, கூடவே புக் லவரா இருந்தா, இந்த புக் கையில வச்சுட்டு, கொஞ்சம் காஃபியோட, ரிலாக்ஸான மைண்ட் செட்டோட தனியா உட்காந்து படிச்சு பாருங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஆல் வொர்த் இட். வெயிட் இத நான் ரைட்டரோட லைன்ஸோடயே முடிக்கிறேன். "வயிறு நிறைந்த கணத்தில் வந்தமரும் மதிய நேர மயக்கம் திண்ணை உள்ளோருக்கு வரம். கூட கொஞ்சம் வேப்பமர காற்றும் கிடைத்து விட்டால் வாழும்போதே சொர்க்கம். எப்படியோ சுவை கூடி பசி ஆறினால் சரி, பசி ஆறி பலம் கூடினால் சரி" அப்படின்னு அவரோட லைன்ஸ்லேயே முடிச்சுட்டு, இந்த புக் பத்தின டீட்டெயில்ஸ நான் ஸ்க்ரீன்ல குடுக்குறேன். இஃப் பாசிபிள் வாங்கி படிச்சு பாருங்க. ரொம்ப சூப்பரா ஒரு ஃபுட் வ்ளாகர்ஸ் வந்துட்டு ஒரு கடைக்கு போயி ஒரு ஃபுட்ட சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ போட்டு நம்மகிட்ட சொல்லுவாங்க. எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. அப்படி பார்த்து மட்டும் இல்ல, ஒரு எழுத்து மூலமா கூட நம்மளால ஒரு உணவ ரசிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த தட்டு நிலாக்கள். தட்டு நிலாக்கள் ருசியோடு ரசனை அப்படின்னு நான் சொல்லுவேன்.